ஆக்டர் பிர்லா போஸ் அவர்கள் தன்னோட பையனை 10 பேர் கொண்ட கும்பல் கடத்தி வச்சு பயங்கரமா தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன திரை சீரியல் மூலியமா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் பிர்லா போஸ். இவர் ஏகப்பட்ட சீரியல்கள் பண்ணியிருக்காரு அண்ட் ஏகப்பட்ட படங்களும் பண்ணியிருக்காரு. குறிப்பாக இவர் போலீஸ் கதாபாத்திரங்களில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் கூட சூப்பர் ஸ்டார் அவர்களோட வேட்டையின் படத்தில் இவர் கமிட் ஆகி போலீஸ் அதிகாரியாக நடிச்சு வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல பிர்லா போஸ் அவர்கள் ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன அப்படின்னா, எனக்கும் நான் குடியிருக்கிறதுக்கு கீழ் வீட்டில் இருக்க குடும்பத்துக்கும் ஒரு தகராறு ஏற்பட்டிருந்துச்சு. எதனால அப்படின்னா, கார் பார்க்கிங் பண்ற இடத்துல தான். ஒரு நாள் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை. அவனை பார்க்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வந்திருந்தாங்க. அப்ப அங்க நிறுத்தியிருந்த என்னோட காரை டேமேஜ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி அவங்க வீட்டில் நான் கேட்க போக அங்க இருந்த பையன் வயது வித்தியாசம் கூட பார்க்காம என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தான். ரொம்பவே தப்பா கத்திக்கிட்டு இருந்தான். இதனால கோவப்பட்ட என்னோட பையன் அவன்கிட்ட பயங்கரமா சண்டைக்கு போயிருந்தான். இந்த ஒரு இன்சிடென்ட் மிகப்பெரிய இன்சிடென்ட்டா மாறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதே நேரம் சூப்பர் ஸ்டார் அவர்களோட வேட்டையின் படம் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அண்ட் அதற்காக நான் திருநெல்வேலி போயிட்டேன். ஒரு 2 மாதம் எங்கள் வீட்டில் நான் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, என் பையன் ஸ்கூல் போகும்போது ஒரு 10 பேரோட சேர்ந்து அவனை கடத்தி வச்சிருக்கான். அண்ட் அவனை பயங்கரமாக தாக்குதல் பண்ணியிருக்கான். இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்த உடனேயே நான் வேட்டையின் செட்லேருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன். என் பையனை நேரடியாக ஹாஸ்பிட்டல் பார்க்க போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்த டாக்டர் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், பையனுக்கு வெளிக்காயம் பெருசாக இல்லை, ஆனால் நல்லா அடிச்சிருக்காங்க, உள்காயம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து தாக்கியிருக்காங்கங்கிறீங்க. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அடிக்கவே முடியாது. வேற ஏதாவது கூலிப்படையை வச்சு தான் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, கீழ் வீட்டில் இருந்த பையன் என் பையன் வயசு தான் இருக்கும். என் பையனோட வயசில் இருக்க ஒரு பையனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு கொலைவெறி தாக்குதல், அவனுக்குள்ளே எப்படி அப்படி ஒரு ஆத்திரம், அப்படி ஒரு பழிவாங்கிற எண்ணம், அதுவும் 10 பேரை கூட்டி வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கான் அப்படின்னா, அடித்தவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தானா இல்லை அவங்க எல்லாமே கூலிப்படையா? இது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருந்துச்சு. உடனே இதனால நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போயிட்டேன். இதற்கு முன்னாடி கார் டேமேஜ் பண்ண போது சண்டை வந்த போதும் நம்ம சட்ட ரீதியாக தான் போகணும் அப்படின்னு நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அதே போல் இப்போ என்னோட பையனை அடித்தது சம்மந்தமாகவும் கடத்தினது சம்மந்தமாகவும் நான் போலீஸ் ஸ்டேஷனில் முறைப்படி தான் நான் கேஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன். எங்கள் ஏரியாவில் உள்ள சிசிடிவியை இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சட்டப்படி அவங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஒரு கார் கீரலில் ஆரம்பித்த ஒரு விஷயம் பையனை கடத்தி கொலைவெறி தாக்குதல் பண்ணுற அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் சமீபத்தில் வெளிவந்திருந்த பார்க்கிங் படத்தில் கூட இதே மாதிரியான ஒரு கதை அம்சம் தான் இருக்கும். சின்ன கார் சண்டையில் ஆரம்பிச்சது மிகப்பெரிய அளவில் போயிருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சீரியல் ஆக்டர் பிர்லா போஸ் அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.